அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கொங்கை கொழுங்கவே கும்மியடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி கொங்கை கொழுங்கவே கும்மியடி. நம்மையாலும் நாயகன் பாதும் நாடி தேடி கும்மியடி. நம்மையாலும் நாயகன் பாதும் நாடி தேடி கும்மியடி. காமம் அகற்றிய தூயனம்மா, காமம் அகற்றிய தூயனம்மா, சிவ காம சவந்தரி நேயனம்மா. ஆனந்த தாண்டவராயனம்மா, ஆனந்த தாண்டவராயனம்மா. நம்ம ஆட்கொண்டு அருளிய நேயனம்மா, நம்ம ஆட்கொண்டு அருளிய நேயனம்மா. பெண்ணொரு பால் வைத்த மத்தனம்மா, பெண்ணொரு பால் வைத்த மத்தனம்மா. சிறு பிள்ளை கறி கொண்ட சித்தனம்மா, சிறு பிள்ளை கறி கொண்ட சித்தனம்மா. கும்மியடி பெண்கள் கும்மியடி கொங்கை குழுங்கவே கும்மியடி. நம்மையாலும் நாயகன் பாதும் நாடி தேடி கும்மியடி. இப்படி அலுவலகம் கும்மி பாட்டில் கூட இறையர்களை கொண்டு வரணும், உடல் ஆரோக்கியம் வரணும். உடல் ஆரோக்கியம் வர்றதுக்காக தான் இந்த கும்மி பாட்டு எழுதுகிறார். ஏன்னா அப்படி கும்மி அடிக்கும்போது இங்கே அனைத்து உறுப்புகளும் இங்கே இருக்கிறது இந்த உள்ளங்கையில். அந்த கும்மி கை தட்டும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல், ஆஸ்மா, ஆர்ட் பிரச்சனை எதுவுமே இருக்காது. சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் நன்றாக இயங்கும். ஏன்னா அவன் இந்த குடிஞ்சி 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 வரும்போது எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் குடிஞ்சி குடிஞ்சி இருந்துக்குவாங்க. அது உடல் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கு தான் வள்ளல் பெருமான் அந்த பாட்டை எழுதுறாரு. அதில் பெண்ணொரு பால் வைத்த மத்தனடி, சிறு பிள்ளைகறி கொண்ட சித்தனடின்னு சொல்லுவோம். அப்போ பெண்ணொரு பால் அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுனால தான் சுடர். இதில் சிவ காம சவுந்தரி நேயன் அப்படின்னா ஈசன் ஈஸ்வரி அவருடைய நேயன், நேசமானவர் அப்படின்னு அர்த்தம். ஆனந்த தாண்டவராயனடி அப்படின்றார். ஆனந்த தாண்டவராயன் அப்படின்னா தில்லையிலேயே நடனம் ஆடினோம். அவரை பாடி நீங்கள் கும்மி அடித்தா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்கும், உடலில் நோயே இருக்காது. அந்த காலத்தில் யாரும் மருந்தே சாப்பிட்டே கிடையாது. நோய்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. சாப்பாடே இல்லாட்டாலும் மருந்து தான் 3 வேளையும் சாப்பிட்றாங்க. இது காரணம் கேட்டால் நம்ம உள்ளூருக்கு ஆன்மீகத்தில் சில வழிகள்லாம் சொல்லி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் சித்தர்கள் செஞ்சாங்க. அதான் அந்த கும்மிப்பாட்டு. அந்த கும்மிப்பாட்டை நம்ம ஏன் வள்ளல் பெருமான் மீண்டும் சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த குழந்தையின்மை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த கும்மி அடிக்கிற பெண்களுக்கு எந்த நோயும் இருக்காது. கேன்சர் எதுவுமே இருக்காது. அந்த காலத்தில் பெண்களுக்கு எந்த நோயுமே கிடையாது. அப்புறம் சிறு பிள்ளைக்கறி கொண்ட பித்தனடின்னு சொல்கிறார். யாருக்கு கேட்டுன்னா வள்ளலார் தான் சொல்கிறார். ஆண்டவன் பிள்ளைக்கறிமை ஆசைப்பட்டு ஒரு பக்தனை சோதிச்சான் அப்படின்றார். அப்போ ஒரு பக்தனை ஆண்டவன் சோதிக்கிறதுக்கு வரான். அவங்க என்ன கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் கேட்குற பொருளை நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 108 காய்கறிகளை கொண்டு வந்து 108 விதமாக சமைச்சிட்டாங்க. வந்த உடனே இலையை போட்டு நல்லா பெரிய வாழை இலையை போட்டு உட்கார வச்சு பாசமான ஒரு அன்பான சாப்பாடு, உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உன்னதை அமிர்தமாகும். அது மாதிரி உட்கார வச்சு அன்போடு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது வாங்கி பார்த்து, இது முருங்கைக்காய்மா என்னுடைய திருசடையாருன்றார். பாவக்காய் என்னுடைய கவசம் ஒன்றவன்றார். சுரக்காய் விபூதி பையன் சொல்கிறார். பூசணிக்காய் புரியும் சாமி தொப்பன்னு சொல்கிறார். இப்படி 108 வகைக்கு 108 பொருள் சொல்லிட்டார். சாமி அப்போ எதுதான் சாப்பிட போகிறீங்கன்னு கேட்டாங்க 2 பேரும். அப்போ சொன்னார், ஒரே தாய்க்கு ஒரு பிள்ளையாக இருக்கணும், அவங்களே கழுத்தறுத்து தலைக்கறி தனியாக உடல் கறி தனித்தனியாக சமைச்சு கொடுத்தா சாப்பிடணும். என்ன சாமி என்கிட்ட இருக்கிறது ஒரு பிள்ளை தான் அப்படி கேட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க.
உங்களை நான் கேட்கல, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா. சரி, ஆண்டவன் வந்து சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகுது அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வர்றது. அப்படி போகும்போது அதுக்குள்ளே அந்த தம்பி என்ன பண்ணுறான், ஒரு கனவு காண்றான், குட்டி தூக்கம் போடுறான். அப்போ தாய் வந்து தலையை பிடிப்பதாகவும் தந்தை சிரசு அறுப்பதாகவும் கனவு காண்றான். அப்போ ஆதியத்தை சொல்கிறான், ஐயா, என் தாயார் தலை பிடிக்கேன், தந்தையார் சிரம் அறுக்க, ஆகாத சொற்பனம் கண்டேன் சாமி, நான் ஆகாத சொற்பனம் கண்டேன் சுவாமி அப்படின்றார். அது ஆசிரியர் சொல்கிறாரு, அதெல்லாம் பகல் தூக்கம் படிக்கிறதுப்பா, போய் படிப்பா அப்படின்றார். அது சொல்லி முடித்த உடனே அந்த அம்மா போகிறாங்க. யார்? அந்த பையனுடைய அம்மா. போயிட்டு, தம்பி வாடா வீட்டு வரைக்கும், ஒரு சாமி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன், நான் ஒரு சாமி வந்திருக்காங்களாம், போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்னு இவனும் வந்துடுறோம். ஏன்னா அங்கே சொல்லலை, வாத்தியார்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்லலை. வந்த உடனே அவங்க கூப்பிட்டு பாசமாக, ஆனால் உள்நோக்கி பாருங்கள், இப்படி ஒரு பக்தி பண்ணுறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க. அவன் கனவு கண்ட மாதிரியே அந்த அம்மா தலையை பிடிச்சிச்சு அவங்க அப்பா கழுத்து அறுத்துட்டார். எப்பேற்பட்ட ஒரு பக்தி அது. அதை மனம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இறை பக்தி மேலே, இறைவன் வந்தவனை சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடாது, அவன் கேட்டதை கொடுக்கணுன்ற மாதிரி செஞ்சாங்க. அப்போ சமைச்சு எல்லாத்தையும் சமைச்சு வைக்கும்போது அந்த அம்மாவுக்கு மனசு தலையை கொண்டு போய் தனியாக வச்சுட்டாங்க. எல்லா கறியும் கொடுக்குறாங்க, சமைச்சிருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறார். தலைக்கறி எங்கம்மான்னு கேட்டார். ஏங்க, சோதனைக்கு ஒரு அளவு இல்லையா? ஒரு பிள்ளையே இருந்தது, அதையும் எங்களுக்கு சமைச்சு கொடுன்னு கேட்டால் சமைச்சிட்டோம். சோதனைக்கு அளவே கிடையாது ஐயா. என்னங்க ஐயா அப்படி ஒரு நீங்கள் எங்களை சோதிக்கிறீங்க? நான் மனசு வந்து எப்படி அந்த தலையை சமைச்சு கொடுக்குறது, அதனால் அது சமைக்கலை அப்படின்னு. சரி பரவாயில்ல, உங்கள் பக்தியை நான் மெச்சினேன், இந்த தண்ணி, இந்த தண்ணியை கொண்டு போய் இந்த பொருள் மேலே தெளித்து அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தண்ணியை கொண்டு போய் தெளித்து அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு வந்தம்மா, அந்த பையன் தூங்கி அந்த மாதிரி ஓடியாந்துட்டான். அப்போ அந்த காலத்தில் இறைவன் மக்களோடு வந்து சோதனை பண்ணி எத்தனையோ சாட்சி இருக்குது, மனிதன்கிட்ட நேராக வந்து பேசலாம். சுந்தரமூர்த்தி சாமிக்கு நேராக வந்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்கள ஒன்றா வாழ வச்சான் இறைவன். வள்ளலாருக்கு சாப்பாடு கொடுத்தான். ஞான சம்பந்தருக்கு குழந்தைய குளத்தில் கழிச்சிட்டு போனாங்க. அந்த குழந்தைக்கு அந்த மீனாட்சி அம்மா வந்து ஒரு பொண்ணூறுவா வந்து பால் கொடுத்தாங்க. மீனாட்சி மதுரை குளத்தில். அந்த மாதிரி அப்போதான் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவன் வந்து அப்போ நேரடியாக நடமாடினான். இப்போதும் இறைவன் நம்முள்ளே இருக்கிறான் என்றுதான் வள்ளல் பெருமாள் சொல்றார். இந்த உடம்பு ஒரு தகரமானது. இந்த தகரத்தை, அதனால்தான் தகரத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இந்த விளக்கை வழிபடுங்க, 4 நாளுக்கு ஒரு முறை அந்த தகரத்தை சுத்தம் பண்ணுங்க, அது சிட்டம் கட்டும், அந்த கண்ணாடி வந்து சிட்டம் படிஞ்சிருக்கும், அதை தொடச்சி விடுங்க அப்படின்னார். மனிதனுக்கு 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை சிட்டம் கட்டுதான் உடம்புல. 4 நிமிஷம் நல்லது நினைக்கிறோம், 4 நிமிஷம் கட்டது நினைக்கிறோம், 4 நிமிஷம் நல்லது நினைக்கிறோம், 4 நிமிஷம் கட்டது நினைக்கிறோம். இப்போ மனித தேகத்தில் 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை சிட்டம் கட்டுது, அதை எப்படி துடைக்கிறது அப்படின்னா, அந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்து 4 நாளைக்கு ஒரு முறை அந்த சிட்டத்தை துடைக்கும்போது, தூசு துடைக்கும்போது உங்களுக்கு 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை தூசு உண்டாகக்கூடிய இந்த உடம்புல 4 நாளைக்கு ஒரு முறை தூசு உண்டாகும். அந்த கண்ணாடியை 4 நாளுக்கு ஒரு முறை தொடச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 4 நாளைக்கு ஒரு வரைக்கும் எந்த தூசும் தீ எண்ணங்கள் பற்றாது அப்படின்றத சொல்கிறார். அதனால தான் தகர விளக்கேற்றி அதை வழிபடுங்கள். அது முறையாக தூசு துடைத்து வந்தால் உங்கள் தேகம் சுற்றி தூசு இல்லாமல் பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தூசு துடைக்கும் போது படிப்படியாக நீங்கள் தீய எண்ணங்களிலிருந்து வந்து, அதுதான் தூசுன்னு நமக்கு சொல்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிற துருசு என்னன்னு கேட்டால் தீய எண்ணங்கள், பொறாமை, பேராசை, கோல் சொல்வது,
இப்படி கீழ்த்தரமான எண்ணங்கள் மறைஞ்சுவிடும். அந்த தூசு துடைக்க துடைக்க உங்களுடைய எண்ணங்கள் மறையும். 15 அப்போ அதன் பிறகு 15 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு தூசு உண்டாகும். 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். இந்த விளக்க 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தூசு துடைக்கும் போது, முதல் 4 நாளைக்கு முறை துடைக்கணும். துடைச்சிட்டே வரும்போது உங்கள் மனசில் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை துருசு உண்டாகும். அப்போ என்ன சொல்கிறாரு, இது படிப்படியாக மாறி 15 தினத்துக்கு ஒரு முறை சிட்டங்கிட்டம். அந்த சிட்டத்தை சரி செய்து கொண்டால் உங்கள் தீபமும் 15 நாளைக்கு ஒரு முறை சிட்டம் கட்டும்ன்ற. அதை நீங்கள் முறையாக பார்த்துட்டு வரும்போது உங்கள் சிட்டம் கட்டாது அப்படின்றது. இந்த சிட்டத்தை நீக்கினால் உயிரான தீபம் நீண்ட நாள் வாழும் அப்படின்றார். அதான் சொல்லுவார், சிக்கிலம் பந்தித்து ஒரு திரளாகிற அப்படின்னு. அந்த அந்த தீயினுடைய சிட்டத்தை தட்டுவது போல உன் மனசில் உள்ள சிட்டத்தை 15 நாளுக்கு ஒரு முறை அதை தட்டினால் நீக்கினால் ஆயுள் கூடும் அப்படின்றார். இது மண்ணால் செய்த உடம்பு, அதனால் இது மண்ணால் செய்த அகலை பயன்படுத்த வேண்டும். அந்த திரியானது நரம்பு, அந்த எண்ணெயானது சிக்கிலம், இந்த அகலானது உடம்பு, அந்த தீபமானது உயிர், ஆகாயம் என்பது மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த உடம்பு தான் அகல் தான் இந்த உடம்பு இருக்குது. அதனால நாம் வாழ்வதற்கு இந்த தீபமே இறைநிலையை முன்னேற செய்யும் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்துரைக்கிறார் என்று சொல்லி, எனக்கு தெரிஞ்சவற்றை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டி வைத்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.